தான் நிற்கிறது அண்ணன் மாதிரில இருக்குது. அண்ணன் எதுக்கு இந்த சந்தை வந்துச்சு? அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்து அவ்வளோ பெரிய சந்தை இருக்குது, இந்த சந்தைக்கு வந்துச்சு. போனால் பேசுமா என்னன்னே தெரியலையே. இப்போ பேசி பார்ப்போம். பேசாமல் மூஞ்சி திருப்பிட்டு போக முடியுமா? அண்ணி இருந்தால் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அண்ணன் நம்மளுக்கு நல்லா தான் பேசும். பேசி நீ கேட்கணும், எதுக்கு கல்யாணமே சொல்லலை அப்படின்னு கேட்கணும். அது என்ன சொல்லும்? நான் சொல்லும் தாம சொன்னேன், அண்ணி தான் வேணாம்னு சொல்லிட்டு சொல்லும். நே நே கமலா வாமா, நல்லா இருக்கியா? என்ன சந்தைக்கு வந்தியோம்மா? நான் நீ பார்க்கவே இல்லை. என்ன ஜாமெல்லாம் வாங்கிட்டியா? காயெல்லாம் இருக்கேண்ணே, ஏதோ இருக்கேன். நீனா எங்கே என்னெல்லாம் மறந்துட்டேன். ஒரு கல்யாணத்துக்கு கூட லேசாக ஒரு ஃபோன் பண்ணியாச்சும் சொன்னியானே, அது கூட சொல்லலை. என்னெல்லாம் மறந்துட்டில்ல. இப்போ நானா பார்த்து பேசுவோம் பேசுகிறேன், இல்லைன்னா அப்படியே பார்த்து கூட பார்க்காம போயிருப்பில்ல. இல்லைம்மா, நான் சொல்லுவோம் தான் சொன்னேன். அவள் எங்கேம்மா சொல்ல விடலை, வேணான்னு சொல்லிட்டேன். நான் அதுக்கப்புறம் கஞ்சி குடிக்க வேணாமாம்மா உனக்கு சொல்லிவிட்டு அப்புறம் உன் வீட்லேயே வந்துதாம்மா இருக்கணும். உன் வீட்லேயே பல பிரச்சனை. இப்போ பாச்சு பிரச்சனை இல்லை போல, நல்லா சந்தோஷமாக இருக்கியே போல. எங்கே எனக்கு தான் நிம்மதியே இல்லைம்மா. சொல்லாமல் இருக்கிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? ஒத்த தங்கச்சி என் கூட பிறந்தாலும் நீ வராமல் இருந்து கல்யாணம் பண்ணால் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சொல்லு. எனக்கு தெரியும், நான் கேட்டேன். நீ இப்படி தான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சதே. நான் கேட்டேன். சரி வந்தா எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா, வீட்டுக்கு போனீங்களா, வீடெல்லாம் எப்படி பெரிய வீடா, நல்லா பணக்காரவங்க வசதியானவங்க சொன்னீங்க. சொல்ல வேணாம், வீட்டில் நல்லா பங்களா மாதிரி தான் கட்டி வச்சிருப்பா. மறு வீட்டுக்குலாம் வந்துட்டு போயிட்டாங்களா? ஆமாம்மா, மறு வீட்டுக்குலாம் வந்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோனே பண்ண மாட்டேங்கிற. வந்து நான் இங்கே போனோன்னே ரொம்ப மாறிட்டேன். ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறதில்ல, ஃபோனும் பண்ணுறதில்ல. ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரலான்னா அன்றைக்கி போனேன். அது வெளியேதையும் போனேன், பார்த்தா வீடு பூட்டி கிடந்துச்சு. எங்கேயும் வெளியே எதுவும் போயிட்டாலும் சரி ஃபோன் பண்ணி கேட்போம்னு அவளுக்கு 4 தடவை ஃபோன் பண்ணிட்டு ஃபோனே எடுக்கல. சரி பார்த்துட்டு அப்புறமாச்சும் கூப்பிடக்கூடாது, அதுவும் பண்ணலை. என்ன பிள்ளைகளோ போங்கிட்டு கட்டி கொடுக்குற வரைக்கும் தான் எங்கள் அப்பா அம்மா காலை அப்படியே சுற்றுறது, கட்டி கொடுத்துட்டு அப்படியே மறந்துடுறது. என்னத்த சொல்ல, பிள்ளை நல்லா இருக்கா என்னன்னு தெரியல. அது கூட ஃபோன் அடிச்சு கூட பேச மாட்டாளா? என்ன பண்ணுறேனே தெரியலம்மா. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் யார்கிட்ட போய் சொல்கிறேன் சொல்லு? என்னென்ன சொல்கிறேன், ஃபோனே பண்ண மாட்டேங்கிறாளா? நீனாச்சும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரலாம்ல ரெண்டு பேரும். இப்போ தான் கல்யாணம் பண்ணிருக்கு புதுசாக, எதுவும் பிரச்சனை என்னமோ மாமியா மாமனாரெலாம் நல்லா வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. நீ என்ன இப்படி அசால்ட்டாக சொல்லிட்டு தெரியல. நல்லா விசாரிச்சு தானே கல்யாணம் பண்ண. இப்போ பாதி பேர் காசு பண்ண இருக்குன்னு சொல்லி ஏமாற்றி பிள்ளையை கட்டிட்டு போய் கொடுமைப்படுத்துறாங்களா நகையை வாங்கி வச்சு. என்னத்த சொல்ல, நீ நல்லா தான் விசாரிச்சிருப்பிய. இருந்தாலும் சொல்லிட்டு பேச்சுக்க. நீ போய் யாருக்கும் ஒரு எட்டு பார்த்துட்டு வா. அதாம்மா இன்னொரு நாள் இப்போ கூட சந்தைக்கு போயிட்டு அப்படியே தான் போவேன். போயிலையாச்சும் பார்த்துட்டு போகணும். என்னன்னு தெரியல, பயமாக இருக்குது. அவங்க அக்கா தான் பார்த்து சொன்னாங்க, நல்லாதே சம்மந்தமாக தான் இருக்கும், அப்படி இல்லாமல் மாட்டி விடுவாங்க. அதனால தான் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கேன். சரி சரி, அவங்க அக்கா பார்த்தா நம்ம தப்பு சொல்ல முடியுமா? தப்பு சொன்னால் அப்படிதான். நீ என்ன சாப்பிட முடியாது. இப்போ நானும் வரதே இல்லை. என்ன இனிமேல் வந்தாலும் விட மாட்டேன். நான் எதுக்கு இனி வர போகிறேன்? கல்யாணத்துக்கே ஒதுக்கிட்டே நீ எதுக்கு சொல்ல போறீ? எனக்கு சொல்லு. எங்கே கூட பிறந்த பிறப்பெல்லாம் அப்படி தான் போல. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் அத்து விட்டுட்டு தான் தெரியணும் போல. என்ன என்னோட சேர்ந்தீங்கன்னா அப்புறம் உனக்கு சோறு கிடைக்காது. நீ அப்படி தானே மாறணும். என்ன பண்ணுறது, மாறிக்க வேண்டியதான். சரி அவளை போய் பார்த்துக்க, எப்படி இருக்கா என்னன்னு பார்த்துக்க. சரியா? ஒரு ஃபோனாச்சும் பண்ணினேன். ஃபோன் கூட பேசக்கூடாது, ஆள் இல்லாத நேரமாக பார்த்து பண்ணி பேச. சரியா? இங்கே உன் மருமகளாம் நல்லா இருக்காளா? இப்போ சண்டே வர்றது இல்லையா ஊருக்குள்ள? உங்கள் பேச்சுதே இன்னைக்கு போயெல்லாம் இங்கிட்டு பேசிக்கினாங்க. அதையும் சொன்னாங்க, நீங்கள் தான் வரதே இல்லை, குடும்பத்தில் இப்போ நல்லா இருக்காங்க, கமலாக்கெல்லாம் ரொம்ப மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக அடிச்சுக்கினாராம. சந்தோஷமாக இருந்தால் சரிதான். என்ன என் மகன் அந்த வீட்டுக்கு வரலேன்னு கொஞ்சம் மன வருத்தம் இருக்குது. அவ்வளோதான். இப்போ நல்ல இடத்துல தான் கட்டி கொடுத்துருக்கு. இருந்தாலும் ஃபோன் பண்ண மாட்டேங்கிறாளே. அது கன்ஃபார்ம் ஆனால் தானே நமக்கு தெரியும் நல்லா இருக்கான்னு, சந்தோஷமாக இருக்கான்னு. நம்ம கண்ணார பார்த்தா தானே நம்ம இது பண்ண முடியும். நம்ம அதை பார்க்கவே இல்லை. அதே மனசு ஒரே மாதிரி வெறுப்பாக இருக்குது. அதே காய் சுத்தமாக இல்லையா? இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்தேன். சரி வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா பையன் வாங்கலை. இங்கே கட்டப்பை வாங்கலான்னு பார்த்தா அது 30 ரூபா 40 ரூபா சொல்கிறாங்க. வாங்கிட்டு தாம்மா வாங்கிட்டு போகணும். நீ எல்லா காயும் வாங்கிட்டியா? வேகமாக வீட்டுக்கு போ. பஸ்ஸில் வந்தியா? எப்படி வந்த? இல்லைண்ணே, மருமகன் வண்டியில் கூட்டிகிட்டு வந்தா. ஏதோ ஜெராக்ஸ் எடுக்கணும்னு சொன்னா, மார்க் ஷீட்டு என்னமோ ஜெராக்ஸ் எடுக்கணும்னு சொன்னா. அதை எடுத்துக்கிட்டு நிற்கிறேன், ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா. நான் ஃபோன் பண்ணி தான் வர சொல்லணுண்ணே. மருமகளெல்லாம் ரொம்ப சண்டை போடாதம்மா. மீனா நல்ல பொண்ணுதே. அவள் வந்தது எனக்கு சந்தோஷமே. என் மகன் வரலன்னு வருத்தமே தவிர மற்றபடி வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. சண்டை போடாமல் இரு. சரியா? இந்த மாதிரி பார்த்துக்கினீங்கன்னா மீனா உன்னை நல்லா பார்த்துப்பா கடைசி வரைக்கும். மல்லரு சந்தோஷம் தான் சும்மா இருக்காங்களா? மச்சான்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? எங்கிட்ட அங்கிட்டு நான் எப்போ வர போகிறேன்னா தெரியல. நம்ம சாகும்போதே ஒன்றா செய்வோமோ என்னமோ. எதுக்குன்னு எப்படி பேசுகிறேன் சாகிறத பற்றிலாம்? அதுக்குள்ளே நம்ம ஒன்று சேர்ந்துருவோம். வீடு வந்து நான் குழந்தை பிறந்தா பார்க்காம இருக்க போறேன். எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு என்னதான் திட்டினாலும் வந்து பார்த்துட்டு தானே வருவேன். சரி நீ போய் மகளை பார்த்துட்டு போ. பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு என்ன? சரியா? சரிம்மா, நான் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறேன். நீ பார்த்து போய் அவளுக்கு ஃபோன் பண்ணிங்க. வெயிலே நிற்காம, வெயில் வேணா இருட்ட போது இன்னும் வெயில் இந்த போடுது 6 மணி. அதனால வெயிலுக்கு மறைய மாட்டேங்குது. காப்பி ஏதாச்சும் குடிப்போமா? பச்சை இது வாங்கிட்டு தெரியா? சாப்பிட்டு போறியா? இல்லைண்ணே, வீட்டில் போய் டீ போட்டு குடிச்சிக்கிறாங்க. இங்கே பால் இருக்காங்க, பசுமாட்டு பால் பக்கத்துல தான் வாங்குறேன். அதை போடுறது. இப்போ கடைப்பால்லாம் குடிக்கிறது இல்லை, பசுமாட்டு பால் தான். அது கொஞ்ச நாள் தண்ணி நிறையா ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது மொட்டை தண்ணியாக இருக்குது பாக்கெட்டுக்குள்ளே. என்னங்க வந்துட்டீங்களா? நல்ல வேலை இன்னும் காணும்னே பார்த்துக்கிறேன். பருப்பு வைய போட்டு வச்சுருக்கேன். சாம்பார் எப்போ வைக்கிறதுனே பார்த்துக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை வந்துட்டியே. காயெல்லாம் நல்லா கிடக்கா. தக்காளி விலையெல்லாம் குறைஞ்சிருச்சு. வெங்காயம் தான் கொஞ்சம் கூட இருக்கும். காய் நல்லா அந்த சந்தையில் பச்சை பச்சைன்னு தானே இருக்கும். வாங்கிட்டு வந்துட்டீங்களா எல்லாம் சொன்னதெல்லாம்? அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு எப்போ பார்த்தாலும் திங்கிறத பற்றியே நினச்சிக்கிட்டே இருக்கியா? உன் மகன் ஃபோன் பண்ணால இன்னும் ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிற. என்னதே பண்ணுறதுனே தெரியலையே. நீங்கள் அப்படியே தானே அந்த சைடு தானே போனீங்க. ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்க. போய் பார்த்துட்டு வந்தீங்களா? வீடு திறந்துருக்கா? போய் பார்த்துட்டு வந்தீங்களா என்ன? பார்த்துட்டு தான் வந்து வீடு பூட்டி தான் கிடக்கு. வெளியில் எங்கேயும் போயிட்டாலும் எனக்கு இப்போ ஃபோன் அடிச்சு சொன்னால் தானே தெரியும். ஃபோன் அடிக்காமல் இருக்கும், பதட்டமாக இருக்குல்ல. உங்கள் அக்காவுக்கு ஃபோன் அடிச்சு பாரு. அவங்க தானே பார்த்து சொன்னாங்க. யார்ட்டையாச்சும் ஃபோன் அடிச்சு கேட்பாங்க.
எங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்க எங்கேயாச்சும் போக மாட்டாங்களா? இப்போ கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு வாரம் தானே ஆகுது. புதுசாக கல்யாணம் ஆனவங்க எங்கேயும் போக மாட்டாங்களா? இப்போ தான் பேசுறிய. அப்போ ஃபோன் அடிப்பா, அவள் பிஸியாக இருப்பா, வெளியில் எங்கேயும் போயிருப்பா, ஏதாச்சும் இருக்கும். சும்மா எல்லாத்துக்கும் போய் அக்காவை சொல்ல முடியுமா? அவங்க பார்த்து வச்சாங்க, அதுக்காண்டி அவங்ககிட்டயே போய் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? இப்போ என்ன ஆச்சு? ஃபோனு தானே அடிக்கலை, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு கூட அடிப்பா, விடுங்க. கல்யாணத்து புதுசில் எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுவாங்க. உங்களுக்கே தெரியாதா? ஹனிமூன் எங்கேயாச்சும் போயிருப்பாங்க, ஃபாரின் கூட போயிருப்பாங்க அவர்களுக்கு வசதிக்கு. நீங்கள் வேறு சும்மா இருக்க மாட்டியா? ஃபோனை கூட போட்டு மறந்துட்டு போயிட்டாலும் என்னமோ யாருக்கு தெரியும். ஃபோனை மறந்துட்டு போனாலும் யார் ஃபோனில் இருந்தாச்சும் அடிப்பார்லடி. என்னடி பண்ணுறது? ஃபோன் அடித்தா யாருமே, அவர் மாப்பிள்ளைக்கு அடித்தாலும் அவரும் எடுக்க மாட்டேங்கிறார். வேறு நம்பர் வச்சுருக்காரு, இதில் ஃபோனே போக மாட்டேங்குது. யாருக்கு தான் அடித்து கேட்குறதுனே தெரியல. பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு பக்குன்னு இருக்காதா? நல்லா விசாரிப்போம் சொன்னால் நீ தான் எங்கள் அக்கா பார்த்தவங்க நல்லா தான் இருக்கும், என்ன விசாரிச்சுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ மனசில் தப்பாகவே படுது. கல்யாணம் வேறு முடிஞ்சிருச்சு, என் பொண்ணு எப்படி இருக்காளோ என்னன்னே தெரியல. ஆனால் நீ திங்கிறத பற்றி மற்றமே பேசிக்கிட்டே இருக்கேன். பொண்ணு எங்கிட்ட தள்ளி விட்டாச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படி தானே? சொல்லுவியே, சொல்ல மாட்டியே. எங்கள் அக்கா வாக்கு கொடுத்தா நல்ல சம்மந்தம் பார்த்து கொடுத்துச்சுல, அதனால் இப்படி தான் சொல்லுவியே. இதே உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தால் மனசு குழுன்னு இருந்திருக்கும், எந்த கவலையும் பட்டிருக்க மாட்டியே. நீங்கள் ஃபோனே அடிச்சிருக்க மாட்டியல்ல. நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னக்கா பேசிக்கிட்டு இருக்க? இப்போ காலம் கட்டு கிடக்கிறதுல அவன் ஏமாற்றி சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு போய் பண்ணுறாங்க. நீ வேறு இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. இருந்தா போய் சமைச்சு தின்னு நல்லா. ஆமாம், நான் மட்டும்தான் சமைச்சு அப்படியே கொட்டிக்கிறேன். நீங்கள் சாப்பிட மாட்டிய பாருங்க, கவலையில் அப்படியே சாப்பிடாம பட்டினி கிடக்குறிய ஒரு வாரமாக. போங்க, ஃபோன் அடிப்பா, அவளே பார்த்துட்டு அடிப்பான்னு சொல்லி என்னமோ ரொம்ப இது பண்ணுறிய. எங்கள் அக்காவுக்கு வேணா நான் அடித்து பேசுகிறேன். என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்காத போ. புதுசாக கல்யாணம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க, அதுக்கு என்னமோ ரொம்ப பிகு பண்ணிக்கிறா. மனசுக்கு என்னமோ தப்பாகவே படுது. கோயிலுக்காச்சும் போயிட்டு வரலாம், இவளை கூட்டிகிட்டு போனால் இவள் கோயிலுக்கு போனாலும் நிம்மதியாக இருக்க முடியாது. என்ன பண்ணுறதுனே தெரியல. யார்கிட்ட போய் கேட்குறது? மறுபடியும் ஒரு ரெட்டு போய் பார்த்துட்டு வருவோமா? இங்கே வாட்ச்மேன் கூட இல்லையே, நம்ம உள்ளதே போய் பார்ப்போமா? உள்ளே வாட்ச்மேன் இருந்தால் அவங்கள்ட்டையாச்சும் கேட்டுட்டு வரலாம். நாளைக்கு காலையில் எந்திரிச்சோன்னா முதல் வேலையை போய் எங்கே போய் வாட்ச்மேன்ட்ட விசாரிச்சுட்டு நம்பர் வாங்கிட்டு வரணும். இவ்வளோ மாதிரியே இருந்தால் சரிப்பட்டு வராது. எனக்கு மனசு பக்குன்னு இருக்குது. பெத்த தாய் எப்படி தான் இருக்காளோ ஆத்தாடியோ. சரி, நாளைக்கு போவோம். இன்றைக்கி ஒரு நாள் பார்ப்போம். போய் மறுபடியும் ஒரு ஃபோன் அடித்து பார்ப்போம், ஃபோன் எடுக்கிறாள் என்னன்னு. ஃபோனை எடுத்து தொலைஞ்சா என்ன? பெத்தது இப்படியா இருக்கும்? பிள்ளை என்னென்னமோ பண்ணுது, இது இருக்கே.